எனக்கு தைரியம் தான், எந்த தப்பும் பண்ணல. அந்த 5 களையும் பெருமை சத்தியமா பண்ணதே நான் தான். எனக்கு கொஞ்சம் வெளியில போய் அம்பி வெளியே போடுறா. நன்றி, லவ் யூ. தல அஜித்தே வந்துட்டு கேம்பா ஆட் பண்ணாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? காசை வாங்கிக்கிட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கு விளம்பரம் பண்ணி கொடுக்கறதுன்றது தப்பான ஒரு விஷயம். வாட்டர்மெலன் ஸ்டார் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தான். ஓகேங்களா, இதெல்லாம் சொன்னா தற்பெருமைன்னு சொல்றாங்க மேடம். உங்களுக்கு என்னைக்காவது தோணி இருக்கா நம்ம கிட்ட இந்த மைனஸ் இருக்கு இந்த பிளஸ் இருக்கு அப்படின்னு? என்கிட்ட பர்சனலா சொல்லுங்களேன், எவ்வளவு லேக்ஸ்ல சேலரி இது வரைக்கும் பல்கா? ஸ்கேனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கமிஷன் வரும் மேடம். நான் கமிஷன் வேணாம்னு எழுதி கொடுத்துருவேன். பூர்ணிமா சொன்னாங்கல்ல, அவர் நல்லா கேம் விளையாண்டாரு, அவரு எவிக்ட் ஆனதும் நாங்க ஷாக்கா தான் இருந்தோம். ஓட்ஸ்ல நம்பர் 1 இருந்தேன் மேடம். அதனால வந்து எனக்கு இதெல்லாம் வந்து பெருசா தெரியவே இல்லை. ஓகே, நம்ம போனதோட இது நம்ம ஆக்டிங் ஸ்கில்ல காமிச்சிட்டோம், நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க, நம்ம எவிக்ட் ஆகிட்டோம்னா ஓகே. நான் எவிக்ட் ஆனதும் பர்சனலாகவே சில விஷயங்கள் கரெக்டாக தான் இருந்துச்சு மேடம். டாக்கை விட்டுட்டு வந்தேன். டாக் நான் விட்டுட்டு போகிறப்ப கொஞ்சம் காதுல எல்லாம் புண்ணு இருந்துச்சு, ஊண்டு இருந்துச்சு. அதை ஓரளவு கிளியர் பண்ணிட்டு போனேன். திருப்பி வந்ததும் நாங்கள் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் பண்ணி 15 நாள் கழிச்சு தான் அவனுக்கு ஹீல் ஆச்சு. ஸோ அவனை பிரிஞ்சு அவ்வளோ நாள் நான் எங்கேயுமே இருந்தது கிடையாது. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் வெளியில் வந்ததும் நம்மளோட பர்சனல் ஒர்க்காக இருக்கட்டும், இதுக்காக இருக்கட்டும், எல்லாமே ஓகே. திருப்பி 15 நாள் போய் திருப்பியும் அந்த 15 நாள் கண்டென்ட் வைரலாக போய்கிட்டு இருக்கு பாருங்களே. ஸோ நம்ம கண்டென்ட் தான் செம்ம வைரல், செம்ம டிஆர்பி. அந்த பிக் பாஸ் பணப்பெட்டியை பற்றி சொல்லுங்களேன். பணப்பெட்டி பணம் எடுக்கிறப்ப நான் உள்ள இருந்தேன். பட் நாங்க என்னன்னா 18 லட்சம் அவர் எடுத்துட்டு போனது அவருக்கு வந்துருச்சு, அது கொடுத்துருக்கீங்களா? அவங்க பர்சனல் மேடம், எனக்கு தெரியாது ஆக்சுவலா. நாங்க வந்து இவங்க எதிர எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். சாண்ட்ராக்கா அவங்களுக்கு நான் நிறைய உள்ளுக்குள்ள போயிட்டு லேசா ஐடியா கொடுக்க கூடாது ஆக்சுவலா. இன்டைரக்டா நீங்க எடுங்க, நான் நிறைய பேருக்கு நல்லது சொன்னா கேட்கல. அரோராவுமே அதை பத்தி யோசிக்கல. நான் லைட்டா கொடுத்தேன். ஏன்னா அரோராவுக்கு லைட்டா சில ஐடியா கொடுத்தோம் எடுங்கன்ற மாதிரி. அவங்க எடுக்க போயிட்டாங்க, அதுக்குள்ள அவர் என்ன தெரியல, அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. ஓகே, ஒரு பரமபதம் மேடம். பிக் பாஸ்ல ஜெயிக்கிறன்றது எல்லாத்தையும் தாண்டி ஒரு லக்குன்ற மாதிரி இருக்கு. ஆமா, என்ன ரீசன்னா ஹெவி ஓட்டு வாங்கினா நான் எவிக்டடு. எனக்கு அப்புறம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் 6 வாரத்துல பார்வதியே ஓட்டுல 4-5 தான் இருந்துச்சு. 4-5 இருந்துச்சு. வாட்டர்மெலன் ஸ்டார் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தான். ஓகேங்களா, இதெல்லாம் சொன்னா தற்பெருமைன்னு சொல்றாங்க மேடம். உங்களுக்கே தெரியும் உள்ள போனதுக்கு அப்புறம் எவ்வளவு வைரல், எவ்வளவு மீடியா பேசப்பட்டுச்சு. பிக் பாஸ் போன வருஷம் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் நடந்த மாதிரியே எனக்கு சோசியல் மீடியால இவ்வளவு ரீல்ஸே இல்லையே மேடம். நீங்க வந்துச்சா போன வருஷம்? வந்துச்சு, டிஆர்பி கம்மியா தான் இருந்துச்சு. டிஆர்பி கம்மி இல்ல, இவ்வளவு வைரல் ஆச்சா? இல்ல இல்ல, இவ்வளவு வைரல் இல்ல. சோ ஆல்ரெடி நம்ம யங்ஸ்டர்ஸோட ஒரு இது மாதிரி இருந்தோம். பசங்களுக்கு அதிகமா பிடிக்கக்கூடியவர், அனைவராலும் வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு பர்சனா இருக்கும். நம்ம உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஓட்டு டைட்டில் நிறைய இவர் தான் பெரிய பெரிய ஆட்கள். அவங்க ஒரு ஆள் மட்டும் இல்ல மேடம், நிறைய நிறுவனங்கள். இவர் ஜெயிச்சு துபாயில வீடியோ வாங்கிட்டாரு, அதை வாங்கிட்டாரு. ஈவன் சகிலா மேடமே திட்டினாலும் எனக்கு திவாகரன் நல்லா தெரியும், உள்ள அவங்க கூட சண்டை போடுறது. நிறைய பேர் நம்மள பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாசிட்டிவா நெகட்டிவ் நம்மளை பத்தி பேசி பேசி ஓட்ஸ் குமிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு லெவலுக்கு மேல இவனை பத்தி பேசி பேசி இவனை ஓட்டு அதிகமா உழுகுது. சரி, எல்லாமே இப்ப நீங்க வந்து பாசிட்டிவா சொல்றேன் அல்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு மேடம். அதெல்லாம் சொன்னா தற்பெருமை அப்படின்ற மாதிரி கொண்டு வருவானுங்க. அததான் கேட்க வர, இப்ப எல்லாமே பாசிட்டிவா நீங்க திங்க் பண்றீங்க. பட் உங்களுக்கு என்னைக்காவது தோணி இருக்கா நம்ம கிட்ட இந்த மைனஸ் இருக்கு இந்த பிளஸ் இருக்கு அப்படின்னு? என்ன மைனஸ் யோசிச்சிருக்கீங்க உள்ளுக்குள்ள போயா? உங்களுக்கு நான் மைனஸ் எதுவுமே பார்க்கல மேடம். ஏன்னா உள்ளுக்குள்ள போய் எல்லா வகையிலும் மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டோம். மைனஸா இருந்திருந்தோம்னா நம்மளுக்கு இவ்வளவு ஓட்டு விழுந்திருக்காது. சரி, உங்க கேரக்டருக்குள்ள ஏதாவது மைனஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கேரக்டர் தான் அந்த இடத்துல பிளஸ் ஆச்சு மேடம். வெளியில பேசுறது, வெளியில உட்காந்துட்டு ஒருத்தவங்களை கெட்டவனா காட்டணும், எப்படினாலும் காட்டலாம். கேரக்டர் தான் அந்த வகையில ரொம்ப பிளஸ். ஓகேங்களா, எல்லாரும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டோம், கல்லாங்கப்படம் இல்லாம இருந்தோம். ஓகேங்களா, பொண்ணுங்க கிட்ட ஜாலியா பேசுறது நானும் இல்ல, எல்லாருமே பேசுறாங்க. அது எல்லார பத்தியுமே விமர்சனம் வந்துச்சு, என்ன பத்தியும் இல்ல, எல்லார பத்தியுமே விமர்சனம் போட்டுட்டு தான் கிடந்தாங்க. அது எல்லாமே பொய் இல்லையா? பொண்ணுங்க கிட்டே சார் கேட்டப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவரெல்லாம் நாங்க சேஃப்டி சொன்னவங்களுக்கு அது பெரிய இதாகி போச்சு. நீங்களே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சோ மைனஸ்னு எதுவும் கிடையாது. நம்ம கேரக்டர்னால தான் இவ்வளவு நாள் வந்தோம். கேரக்டர் தான் ஒரு பெரிய பிளஸ் ஆச்சு இவங்களோட க்ளோஸ். மேடம் உள்ளுக்குள்ள உட்காந்து நானும் இல்ல மேடம், எல்லாரோடதையும் பாருங்க, ஆண் பெண் பாகுபாடு இல்லாம எல்லாரும் க்ளோஸா பாக்குறாங்க. நம்ம தானே எல்லாரு கண்ணுக்கு வலுவா தெரியும். மத்தவங்களை பத்தி பேசினா யாருக்கு எதுவும் வியூஸ் கிடைக்காது. ஹேட்டர்ஸ் போடுறவங்க கூட பாக்குறான், ஆஹா இவ்வளவு நாள் கண்டென்ட் இல்லாம இருந்தோம், என்ன ஐடி ஓபன் பண்ணிட்டாருங்க, தூக்குங்கடா அந்த செல்லத்தை போட்டிருக்கேன். அவனை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நீ ஒன்று நினைச்சா
எப்பயோ நீ வாழ்க்கையில முன்னேறி இருப்ப, நீ என்னைய ப்ரொமோட் பண்ணணும்னு நினைச்சா ப்ரொமோட் பண்ணி போட்டுக்கிட்டே இரு அப்படின்னு நினைச்சேன். அது மாதிரி அவங்களுக்குலாம் நான் தான் கண்டென்ட்டா தெரியுறேன் மேடம். ஓகே, இப்ப வெளியில எல்லாரும் சொல்றாங்கல்ல இவர் வந்துட்டு ஒரு தனி உலகத்துல வாழுறாரு அப்படின்னு சொல்லி, அதுக்கு என்ன பதில் சொல்றவங்களுக்கு எல்லாம் தக்க பதிலடி தான் மேடம் கிடைச்சிச்சு. உயர்றவே உயர்ந்துகிட்டே போறான். அந்த அண்ணா சொன்னாப்ல, இவனோட சம்பளம் வந்து இன்னைக்கு லட்சத்துல போகுது, அவன் வாய்ப்புகள் போயிட்டே போகுது. பிக் பாஸ்க்கு முன்னாடி தான் சொன்னாங்க நீங்க ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு. தான் அடுத்து பிக் பாஸ் கிடைச்சு நான் மேல மேல போயிட்டு இருக்கேன். லாக்ஸ்ல சாலரினா 2-3 டைம் சொல்றீங்க. எவ்வளவு சாலரி சொல்றேன், அவர் சொன்னத சொல்ல வரேன். இல்ல என்கிட்ட பர்சனலா சொல்லுங்க, எவ்வளவு லாக்ஸ்ல சாலரி இது வரைக்கும் பல்கா ஹையஸ்ட் அமௌண்ட்? நம்மளுக்குன்னு உண்டான மரியாதையா கரெக்டா செய்யறாங்க, நம்மளுக்குன்னு உண்டான ஒரு ஸ்கோப் இருக்கு, நம்மளுக்கு என்ன வேணுமோ அது கரெக்டா வருது. சொல்றவங்க அப்படியே தான் இருக்காங்க மேடம். நான் அவர் தான் ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அடுத்தவங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு பேசினவங்க அவர் ஒரு உலகத்துல வாழ்ந்து அப்படியே டெம்மி ஆகிட்டு போறாரு. சொல்றவங்க வந்து அடுத்து 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 போய்கிட்டே இருக்காங்க. பிக் பாஸ் முன்னாடி 5 படம், என்னோட பாப்புலாரிட்டி பிக் பாஸுக்கும் பிளஸ்ஸா இருந்துச்சுல. சரி, முன்னாடி 5 படம் பண்ணிருந்தீங்க, இப்ப பிக் பாஸ் போயிட்டு வந்து எத்தனை படம் கமிட் ஆயிருக்கீங்க இது வரைக்கும்? வருது மேடம், ஒரு 3 படம் பெரிய ப்ரொடக்ஷன்லாம் வந்திருக்கு. பாப்போம். அதெல்லாம் என்ன எலெக்ஷன் சைன் பண்ணல, சைன்லாம் இப்போ வாங்க மாட்டாங்க மேடம். அது அந்த டைம்ல தான் வாங்குவாங்க. சோ இதுக்கு அப்புறம் தான் அது கன்ஃபார்ம் ஆகும். எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அநேகமா அந்த படங்கள்லாம். வேற ஏதாவது ஆட் ஷூட் அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டேன் மேடம். பண்ண மாட்டீங்க. சூப்பர் கொஸ்டின் கேட்டீங்க. பெய்டு ப்ரொமோஷன் கோடி ரூபா கொடுத்தாலும் பண்ண மாட்டேன். அது நீங்களே பார்த்துருப்பீங்க. எந்த இதுலயுமே என்ன யாராலையும் விளைக்கமா. அதனாலதான் மேடம் மக்கள் அவ்வளவு நம்மள நம்பிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து நீங்க நினைக்கலாம் ஹேட்டர்ஸ் இல்ல, ஏன் பெயிண்ட் எல்லாம் நார்மலா இருக்கிறது பண்ணலாமே, ஏன் பண்ண மாட்டேன்? மக்கள் கிட்ட விளம்பரத்தை திணிக்க கூடாதுன்னு. ஒருத்தவங்க நம்ம திறமையை ரசிக்கிறாங்கன்னா நம்ம திறமையை வந்து ஒரு இதா பயன்படுத்தி அவங்க கிட்ட விளம்பரத்தை திணிக்க கூடாது. இப்ப நானே பிசியோதெரபி டாக்டர். மணி மைண்டட்னா நம்மளோட திறமையை காமிச்சு படங்களை நடிக்கிறதுக்கு வாங்கலாம், ஈவெண்ட்டுக்கும் வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஈவெண்ட்டுக்குமே அனுசரிச்சு வாங்கிக்கலாம். படங்களை நீங்க நல்லா டிமாண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பட் வந்து காசை வாங்கிக்கிட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கு விளம்பரம் பண்ணி கொடுக்கறதுன்றது தப்பான ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ பிக் பாஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க, உள்ள வர்றவங்க எல்லாருமே ட்ரெஸ் குலாப் ட்ரெஸ் போட்டு திருப்பி கொடுத்துருவாங்க. எனக்கு குலாப் கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. தம்பி நீ என்ன பேமெண்ட்டோ அதை வாங்கிக்க, எல்லா காசையும் ஒரு பைசா இல்லாம செட்டில் பண்ணிட்டேன் அவருக்கு. ட்ரெஸ் நான் எடுத்துக்கிறேன்ப்பா, திருப்பி எல்லாம் கொடுக்க வேணாம், நீ எனக்கு காஸ்டியூம் அனுப்பு. அதே மாதிரி அவரும் எனக்கு அனுப்பிச்சு விட்டாரு. எல்லா பிக் பாஸ் முடிஞ்ச உடனே போய் அவருக்கு எல்லா காசையும் செட்டில் பண்ணிட்டேன் மேடம். ஈவன் ரேபிட்டாவுக்கு கூட எல்லா ஒரு காசு கூட அவருக்கு மைனஸ் வைக்கவே இல்லை. போனோம், கனெக்ட் பண்ணோம், திருப்பி 15 நாள் போனோம், திருப்பி 15 நாளுக்கு காஸ்டியூம் அனுப்பிச்சு விட்டாரு. அதுக்கும் காசு கொடுத்துட்டு இந்த இதெல்லாம் பிக் பாஸ்ல போட்ட ட்ரெஸ் தான். ஸோ அதெல்லாம் வளர்றவங்களுக்கு நம்ம வந்து வர அவரும் பாவம் மேடம். ஒரு தொழில் பிசினஸ் பண்றது, நான் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர், நான் போய் ஒரு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயா பண்ண முடியாது. ஏன்னா 1 hour பிசிக்கல் ஒர்க் இருக்கு. 500 ரூபா வாங்குற இடத்துல 300 ஃபீஸ் வாங்கலாம், 200 வாங்கலாம். ஒண்ணுமே இல்லாம நான் ஃப்ரீயா பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் அவங்களுக்கும் பாவம். அந்த மாதிரி மேடம் பணத்தால என்னை விளக்கி. ஏன்னா மேடம் நம்ம ஒரு நேர்மையா இருந்தாலே நிறைய சம்பாதிக்கலாம் மேடம். பிசியோதெரபி டாக்டர்ல சம்பாதிக்காதது ஒன்றும் இல்லை மேடம். நான் அடுத்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பெட்டு போட்டு இதோட லெவல் வேற. சினிமாவில் சம்பாதிக்கிறத விட அதுலயும் நிறைய சம்பாதிக்கலாம். இதே மாதிரி தான் அதுக்கேற்ற மாதிரி மரியாதையும் இருக்கும். கடவுள் கொடுத்துருக்காரு, இந்த வழியில் அப்படியே டிராவல் பண்றோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இந்த பணத்தால இதால என்னை விலைக்கு வாங்கவே முடியாது. இவங்க சாதாரண ஆட்களுக்கே நிறைய விளம்பரங்கள் கிடைக்குது. எனக்கு நிறைய விளம்பரங்கள் வருது, நான் பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு சில பேருக்கு பண்ணி கொடுத்துருப்பேன் மேடம், அது விளம்பரமா பண்ண மாட்டேன். இப்ப ஒரு பியூட்டி பார்லரை ஒரு மேடம் வச்சிருக்காங்க, அந்த மேடம் எனக்கு நல்லா தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, மாடல் மாதிரி நம்ம போவோம், நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு அதை எடுத்து அவங்க பேஜ்ல போடுவாங்க. அதுல ஆனா சொல்லிடுவேன், ஆடு வரவே கூடாது. இந்த ஸ்பாக்கு போனேன், இங்க நல்லா இருந்துச்சு, நானும் ரிவ்யூ கொடுக்க மாட்டேன், நீங்களும் மாடல் மாதிரி யூஸ் பண்ணி பேஜ்ல போட்டுக்காங்க, அது ஒண்ணும் தப்பு கிடையாது. அது விளம்பரத்தை வந்து மக்கள் கிட்ட திணிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. தல அஜித்தே வந்துட்டு கேம்பா ஆட் பண்ணாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவருக்கு சாருக்கு என்ன, அவருமே ஆக்சுவலா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி விரும்ப மாட்டாரு மேடம். அஜித் சார் பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம், ரஜினிகாந்த் சார்லாம் பார்த்துருக்கீங்களா, விளம்பரமே விட மாட்டாரு. அவங்கலாம் பெரிய உச்சத்துக்கு போய் வேணாம் நினைச்சாங்க. நான் ஆரம்பத்திலேயே ஒரு கொள்கை வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியல மேடம், பிசியோதெரபி படிச்சு நம்ம டாக்டரா 15 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்ல, அந்த ப்ராக்டிஸ் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். ஒவ்வொருத்தவங்களும் படுற கஷ்டம் பேசிக்காவே நான் ஒரு கொள்கையான ஆள் தான் மேடம். இப்படின்னா இப்படிதான் வாழணும்னு வாழ்வோம், அதுக்காகலாம் போக மாட்டோம். ஒரு நேர்மையான முறையில ஒரு நாளைக்கு கை வலிக்க மண்ணு வெட்டி 500 ரூபா சம்பாரிச்சு சந்தோஷமா போவான் பாருங்க, அதுல கிடைக்கிற சந்தோஷம் இதுல கிடைக்காது. ஓகேங்களா? நான் பிசியோதெரபி டாக்டர் இருக்குமே என்கிட்ட வருவாங்க மேடம், ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த சில ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதாவது மருந்து மாத்திரை கிடையாது. ஆக்சுவலா இந்த இயற்கை முறையில நாங்க இதுல வந்து புரோட்டீன் பவுடர்ஸும் கொண்டு வருவானுங்க. இதுல வந்து கீரைக்கட்டு இருக்கு, 20 கீரைக்கட்டு இருக்கு, இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஏறும், நான் உங்களை அங்க கூட்டு போறோம், பார்த்தோன்னே எனக்கு கோவம் தான் வரும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்படியே அமுச்சு விட்டுருவேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா பேஷண்ட்ஸ் வந்து பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா 2 மாசம் எடுக்கணும் மேடம். எனக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுத்தாங்கன்னா அதுவே அவங்க கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கொடுப்பாங்க. சில பேர்லாம் கஷ்டப்படுறவங்க
பேமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கழுத்துல செயின் இருக்காது, அடகு வச்சு கொடுப்பாங்க. ஸோ ஒன்னொன்னையும் பார்த்து நாங்க பண்றோம். அந்த மாதிரி இடத்துல ஃபீஸ் நான் கம்மியாக தான் வாங்க. 500 வாங்குற இடத்துல 200 இது 200 250 300 இப்படி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நேர்மையா இதுதான் வந்து கௌரவத்தை குடிக்கும். நீங்க கோடி கணக்குல சம்பாதிங்க, நீங்க பெரிய ஆளா இருங்க, அவனுக்கு மதிப்பு இருக்காது. நேர்மையா வாழ்ற ஒரு டாக்டருக்கு ஒரு இடத்துல பெரிய, அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணிருக்கேன் மேடம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா எங்க சொந்தத்துல மதுரை பக்கமா பாத்திருக்கீங்களா, 100 ஏக்கர் இருக்கும், 70 ஏக்கர் இருக்கும், பிசினஸ் வச்சிருப்பான், இண்டஸ்ட்ரி வச்சிருப்பான், அவனுக்கு மதிப்பா இருக்காது. நீங்க டாக்டர்னு போனா டக்குனு பிசியோதெரபிஸ்டா டாக்டரா, எனக்கு இந்த மாதிரி கழுத்து வலிக்குது, இது என்ன ப்ராப்ளம்னால வருது, உங்க நம்பர் கொடுங்க, கார்டு கொடுங்க, நாங்க எதுக்கு வரோம். அந்த படிப்புக்குன்னு உண்டான ஒரு மரியாதை இருக்கு மேடம். அந்த மரியாதையை தான் நான் சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு வந்து போய் இந்த விளம்பர ப்ராடக்ட் எதுலையுமே பண்ண மாட்டேன் மேடம். நம்மள ரசிக்கிறாங்க. இப்ப பேஷன்ஸ் நம்மளை நம்பிதானே வர்றாங்க. இவர் செலவு இழுத்தோட மாட்டாரு. ஸ்கேனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கமிஷன் வரும் மேடம். நான் கமிஷன் வேணாம்னு எழுதி கொடுத்துருவேன். ஓகேங்களா. ஸ்கேன் வந்து ஏன்னா பாவம் கஷ்டப்பட்டு பிசியோதெரபிஸ்ட் ஸ்கேன் இல்லாமலே நாங்க கண்டுபிடிச்சிருவோம். அதையும் மீறி ஒரு சிலருக்கு தேவைப்படும், அதையும் மீறி தேவைப்படுற அவங்களுக்கு ஸ்கேன் தேவை, வேற சில பிரச்சனைக்குன்னா அது வித்தவுட் கமிஷன். அவங்களுக்கு அந்த கமிஷனை பேசணும் கூட தான் அவன் சந்தோஷமா படுவான். அது மூலியமா ஒரு பேஷண்ட்டுக்கு 4 பேஷண்ட் கிடைக்கும். அந்த நேர்மையவே வெப்பனா யூஸ் பண்ற ஆள் நான். ஓகேங்களா. சோ அப்ப என்ன ரீசனா நம்மளை நம்பி வர்றாங்க, அவன்கிட்ட போய் நம்ம உள் கமிஷன் வச்சோம்னா எப்படி இருக்கும். அதே மாதிரிதான் இதுலயும் நினைக்கிறோம். 1000 பேர் ரசிக்கிறாங்க, அதனாலதான் நான் எதை பத்தியுமே பேச மாட்டேன் மேடம். நான் போற ஈவெண்ட்டுக்கு மட்டும் தான் பேசி வீடியோ கொடுப்பேன். நான் போகாத ஈவெண்ட்டுக்கு எதுவுமே நான் வீடியோவே கொடுக்க மாட்டேன். என்ன ரீசனா, வீடியோ மட்டும் போட்டு கொடுக்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வருவாங்க. அதையும் மீறி வீடியோ கொடுத்து 1-2 இடங்களை ஏமாந்துருந்துருக்கலாம். அதோட ஸ்டாப் பண்ணி மேக்ஸிமம் கரெக்டா போவேன் மேடம். அதான் பிக் பாஸ் ஹவுஸ்லயே எல்லாருமே கொலாபு ட்ரெஸ்ல. நான் ஒரு ஆள் மட்டும் தான் கொலாப் கிடையாது. அப்பதான் கூட இருக்கும், ஏன்னா நீ வாங்க வேண்டியதானே அப்படின்னு நாங்க உள்ளுக்குள்ள நிறைய பேர். அந்த மாதிரி கொள்கை உள்ளவங்க வந்து இந்த மாதிரி விளம்பரங்கள் பண்றதுல விரும்பாத ஆட்கள் மேடம். ஆர்ட் ஷூட் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்தையுமே நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எவ்வளவு ஒரு விதத்துல கொடுப்பாங்க மேடம். அது விளம்பரம் மூலியமா தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதே கிடையாது. ஓகே ஓகே. ஸோ நிறைய விஷயம் வந்து ஓப்பனா நிறைய பேசியிருக்கீங்க. தொடர்ந்து நம்ம வந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன டாஸ்க் மட்டும் பண்ணிடலாங்களா? 3 டைரக்டர்ஸ், இப்போ நீங்க நிறைய படம் எல்லாம் கமிட் ஆக போறேன் அப்படின்னு சொல்றீங்க. 3 டைரக்டர்ஸ் வந்து உங்களை ஆடிஷனுக்கு கூப்பிடுறாங்க. சோ இப்போ மணிரத்னம் சாருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. சோ அவரோட படத்துல வந்து உங்களை ஒரு ஆட்டோ டிரைவரா அவர் கூப்பிடுறாரு. சங்கர் சாருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. சோ அவரோட படத்துல வந்து ஐடி கம்பெனில ஒரு டீம் லீடரா கூப்பிடுறாங்க. பாரதி ராஜா சார் அப்படின்னாலே வில்லேஜ் டைப்ல எடுக்கக்கூடியவர் தான். சோ கிராமத்துல ஒரு டீம் மாஸ்டரா நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. 3 பேர்ல யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க, என்ன ரோல் எடுத்து பண்ணுவீங்க? 3 பேருமே பெரிய லெஜெண்ட்ஸ். ஆமா, வாய்ப்பு வந்தா 3 பேருக்குமே நடிக்கும் தான் நினைப்பேன். இல்ல வாய்ப்பு வந்துருச்சு, யாருக்கு இப்ப போய் வாய்ப்பு வந்து நீங்க சங்கர் சாருக்கு ஆக்சுவலா எல்லாருமே பாரதி ராஜா சார் படம்லாம் ரொம்ப ஆசை மேடம். அந்த மண் வாசனை படம்லாம் எனக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா செம்மையா இருக்கும் சொல்றேன். சோ நம்ம ஏன்னா நாங்க அந்த பக்கம் தானே இருக்கோம். பட் இருந்தாலும் சங்கர் சாருக்கு என்ன ரீசனா, அவர் படங்கள்லாம் எனக்கு சூட் ஆகும். இந்த அன்னியன்லாம் டயலாக் பாத்திருக்கீங்களா, டிரான்ஸ்ஃபார்ம் அந்த மாதிரி ஏதாவது உள்ளுக்குள்ள ஒரு சீன் வச்சிருப்பாரு. நம்மளோட நடிப்பு திறமை என்ன, அந்த அசுரத்தனமான நடிப்பை அள்ளி கொட்டுறதுக்கு சங்கர் சார் படம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அவரோட இது செலக்ட் பண்ணி மேடம். ஓகே. ஐடி கம்பெனில வந்து ஒரு டீம் லீடர். ஆக்சுவலா ஐடி கம்பெனில டீம் லீடர்னா உள்ளுக்குள்ள பின்னாடி ஏதாவது ஒரு கதை இருக்கும். அதாவது நம்மளோட ஆக்டிங்கோட உச்சகட்டத்தை காட்டுற மாதிரி ஏதாவது வச்சிருப்பாங்க. ஓகே. அப்போ சங்கர் சார் படத்துக்கு தான் நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து போவீங்க. எல்லாருமே முக்கியம் தான் மேடம். நான் ஆக்சுவலா எதிரான்றனால அப்படி சொல்ல வரேன். ஓகே. இல்ல அதுதான் இப்போ உங்களுக்கு அதுல பண்ணணும்னு ஆசை, டிஃபரண்ட் காட்டுவாரு அப்படின்னு சொல்றீங்க. அன்னியன் படம் சொல்லிட்டீங்க. சோ அன்னியன் மாதிரியே நடிச்சு காட்டிடலாமா கொஞ்சம்? அன்னியன் நிறைய டைம் நடிச்சிட்டோம் இல்லையா? இல்ல ஒரு டைம். உங்களுக்கு தைரியம் தான் என்ன தப்பு அந்த 5 களையும் பெருமை சத்தியமா பண்ணதே நான் தான். எனக்கு கொஞ்சம் வெளியில போய் அம்பி வெளியே போறா. அது ஒண்ணு. பிக் பாஸ்ல கூட பயங்கரமா பேசியிருப்பாங்க பாருங்க. அன்னியனை எடுத்து பயங்கரமா டிரான்ஸ்லேஷன் போட்டாங்க மேடம். ஃபர்ஸ்ட் பக்கத்துல பசங்க வருவாங்க, ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்பேன். டக்குன்னு ஒரு ஆள் பசங்க ஏய் எப்படின்னு இருப்பேன். டக்குன்னு அப்புறம் திருப்பி ஜாலியா பேசியிருப்பேன். அது உண்மைதான் மேடம். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க பேசுறப்ப ஜாலியா பேசியிருப்பேன். என்ன பாரு நம்ம என்ன பண்ணலாம், மதியானம் அந்த ஒர்க் பண்ணுவோம்ல. டக்குன்னு எவ்வளவு சொன்னா ஏய் என்ன சும்மா இரு அப்படின்னா திருப்பி பாரு கூப்பிட்டோம். என்ன பாரு, ஆமா பாரு அந்த ஒர்க் பண்ணோம்ல. இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷனா பசங்க ஆனா நம்மள செதுக்கிறாங்க மேடம். நம்ம சும்மா இருந்தாலும் அது மாதிரி நேச்சரா பண்ணியிருந்தாங்க. இங்க டக்குன்னு சிரிக்கிறது, டக்குன்னு கோவத்துல ஃபேஸ் ரியாக்ஷனை மாத்துறது, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் கேட்ச் பண்றாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல பாத்திருக்கீங்களா, கிராண்ட் ஃபினாலேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உண்மையிலேயே ஜெயிச்சுட்டோம் மேடம். அதை பார்த்துட்டு ஆக்சுவலா அங்க வீட்லயே எல்லாருமே பாராட்டினாங்க. நீ பண்ண ப்ரோக்ராம்லயே எனக்கு பிடிச்சதே வந்து அந்த ஃபினாலேல பண்ணாதான். நல்லா டான்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சுன்னாங்க. ஓகேங்களா. ஆமா, கேர்ள்ஸ் கூட எல்லாம் டான்ஸ் பண்ணீங்களா, எப்படி இருந்தது ஃபீல்? கேர்ள்ஸ் கூட மேடம் நல்ல ஃபீல், சூப்பரா பயங்கர வைரல் மேடம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல கோரியோகிராஃபர் வர்றப்ப அவங்க கரெக்டா எனக்கு ஏத்த மாதிரி பண்ணாங்க. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டுங்க, நம்ம பண்ணுவோம்ல ஓ மேல ஆசனா அப்படின்னா நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு அதுதான் ஹாப்பி.
அப்ப இத்தனைக்கும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கூட இல்ல, நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ், ஃபேஷியல், நம்ம பண்றது எல்லாம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்ம என்ன திறமையை காட்டணும்னு நினைச்சோமோ அதை மக்கள் கேட்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் சாட்சிகள். இது வர்ற கொரியோகிராஃபர் வந்து உங்க நார்மல் எக்ஸ்பிரஷன்ஸை காட்டுங்க, நீங்க எப்பயும் பண்ணுவீங்களா அதுதான் வேணும், வி வாண்ட் நார்மல் திவாகர் அப்படின்னாங்க. ஆக்சுவலா அந்த ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த பிக் பாஸ் டீம் எண்டோமாலோட ப்ரொடக்ஷன் அந்த மேனேஜரே சொல்றாரு, வி வாண்ட் நார்மல் திவாகர், வி வாண்ட் நார்மல் திவாகர், வி வாண்ட் நார்மல் திவாகர் அப்படின்னாங்க. நார்மலா பண்ணுங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப அது ஒரு விதத்துல ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதை மக்கள் வந்து அப்படி உன்னிப்பா கேட்ச் பண்றாங்கன்னு சொல்ல வரேன். நம்ம நார்மலா பேசுறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி சங்கர் சார் படத்துக்கு நல்லா இருக்கும் மேடம். அது போக நான் நிறைய ரீல்ஸும் பண்ணி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அம்பி மாதிரி அந்த ஒரு மியூசிக் வரும்ல, ஒரு என்ன சொல்ல வருது அப்படின்னா அண்ணியை நான் மாறுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன் போட்டிருந்தேன் மேடம். இதெல்லாம் மக்களால ஒரு கவர் பண்ண வேண்டிய விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா வந்துட்டு அந்த ஒரு சாந்தமான அம்பியா இருந்துட்டு டக்குன்னு டக்குன்னு ரமோனா ஹே நன்னி லவ் யூ அப்படியே டக்குன்னு இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அது ஒரு கதாபாத்திரம். அந்த மாதிரி வேற ஏதாவது கதாபாத்திரங்கள் வந்துச்சுன்னா அதை நம்ம நடிப்போட உச்சக்கட்டத்தை, அந்த அசுரத்தனமான நடிப்பை சங்கர் சார் படத்துல எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு. என்ன ரீசனா, பாரதிராஜா சாரு இப்ப படங்கள் பெருசா டைரக்ட் பண்றதுன்னு நினைக்கிறேன். மணிரத்னம் சாரும் பெருசா முன்னாடி மாதிரி பண்றது இல்ல. சங்கர் சார் தானே இப்ப கொஞ்சம். சங்கர் சாரே ஓகே. சோ இத பார்த்து மேபி கண்டிப்பா ஒரு ஃபியூச்சர்ல கூப்பிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் மேடம், கண்டிப்பா எல்லாருமே நம்ம யதார்த்தமா ரீல்ஸ் போட்டோம். பிக் பாஸ் ஹோஸ்ட்ல நீங்க பாத்தீங்களா, பெரிய அதிசயம். விக்ரம் சார் மகன்டே வந்துட்டு உனக்கு தைரியம் இருந்தா பாத்தீங்களா அந்த அதெல்லாம் அப்படி அப்ரிசியேட் பண்ணாங்க. முடிச்சுட்டு வந்தது பார்வே வந்து அவ்வளவு பார்வே வந்து கை கொடுத்துச்சு. டக்குன்னு அந்த இடத்துல போட்டேன் பாருங்க, பைசன் படம் ப்ரொமோஷனுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. நீங்க நினைச்சு பாருங்க மேடம், நார்மலா ஒரு மனுஷன் ஒரு டாக்டரா இருந்தாரு, இவருக்கு இந்த ஃபீல்டுக்கும் சம்பந்தம் இல்லை, ஒரு யூடியூபர் கிடையாது, சும்மா ஒரு அன்னியன் சீன் பண்ணாரு, அது அப்படியே ட்ரெண்ட் ஆச்சு, அது வேற லெவல் வந்துச்சு. 500 இண்டிவிஜுவல் சேனல் கொடுத்தாரு. கடைசியில அது அவங்க மகன் கிட்டேயே உட்காந்து நேருக்கு நேரா லைவா பாத்தீங்களா, அத விக்ரம் சார் பையன்கிட்டயே அன்னியன் விக்ரம் சார் டயலாக பண்ணி காட்டுறேன் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். கடவுள் எப்படி பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க மேடம். நீங்க ஒரு உலகத்துல வாழ்றன்னு சொல்றவர், அவர் தான் ஒரு உலகத்துல வாழ்றாரு. வாட்டர்மெலன் சாரோட வளர்ச்சியை பார்த்து பொறாம வைத்தறிச்சல், நீ உன்னை பத்தி யோசிச்சா நீ எங்கேயோ போயிருப்ப, நீ தான் ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க. எனக்கு வாய்ப்புகள் வந்துகிட்டு தானே இருக்கு. நார்மலா பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவ்வளவு பெரிய லிஜெண்ட் விக்ரம் சார், எவ்வளவு பெரிய லிஜெண்ட். அவர் மகன் முன்னாடியே நடிச்சு காமிச்சிட்டேன். அவர்கிட்டயும் அவரெல்லாம் என்ன நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க மேடம். கிட்டத்தட்ட நீங்க நினைச்சு பாருங்க, சொல்றவர் தான் ஒரு உலகத்துல வாழ்றாரு. நம்மள எல்லா டைரக்டருக்கும் தெரியுது, பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கும் தெரியுது, அவங்க பசங்களுக்கும் தெரியுது. லேட்டஸ்டா சிம்பு நான் பாத்துட்டு வந்தேன், பாத்தீங்களா? அவர்லாம் நல்ல வாய்ப்பு, நல்லா அப்ரிசியேட். நீ வீடியோலயே பாத்தீங்களா, நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்க, எந்த கான்ட்ரோவர்சிலே மாத்திக்கிறாங்கன்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாரு. ரொம்ப பிடிச்சிச்சு மேடம். அவர் பார்க்க முடியாது. சிம்பண்ணாவுக்கு அன்னைக்கு ஸ்டொமக் பெயின் மேடம், இன்ஜெக்ஷன் போட்டு என்னை வந்து பார்த்தாரு. அவர் நினைச்சிருந்தா ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். உண்மையிலேயே ஹி வாஸ் வெரி கியூட். சிம்பண்ணா வந்து பாத்தீங்கன்னா அப்படி வளர்ந்து போறவங்க வளர்ந்துகிட்டே போறாங்க. நீ பேசுறவங்க நீ தான் ஒரு உலகத்துல இருக்க. அடுத்தவங்களை பத்தி வளர்ச்சியை பார்த்து போறாம, அடுத்தவங்களை பார்த்து புறாமப்பட்டவங்க அவங்க தான் ஒரு லெவல்ல இருக்காங்க மேடம். போறவங்க வந்து எடுத்து 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 போல்டா போய்கிட்டு இருக்காங்க. நீ பேசுறதெல்லாம் தொடச்சு விட்டுட்டு ஒருத்தர் முன்னேறி போறப்ப நிறைய அம்புகள் உலத்தான் மேடம் செய்யும்.